ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்க இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்லிம்மாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுக்கிற வீடியோ வந்து அன்பாக்சிங்க்கு அப்புறம் எடுத்து அதை வந்து ஃப்ரண்ட்டில் போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ராக்கர்ஸ் 225 55 மாடலே மறந்துச்சு. ஒரு சூப்பரான நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். மெயின் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு காது வலிக்குது. இதை போட்டால் இந்த இடம் வந்து பெயினாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இதோ இந்த ஊக் மாதிரி கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்களே காதை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு, இந்த முனை வந்து என் காதில் பட்டு இந்த இடம் வந்து வலிக்குது. மேபி எனக்கு பழக டைம் ஆகுமா, இல்லை இது இப்படி தானே எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் வருதான்னு தெரில. உங்களுக்கு யாராவது இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி இந்த இடம் காது வலி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மித்தபடி பேஸ்லாம் வேறு லெவலுங்க. பேஸு சரௌண்டிங் எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவலு. ஏன்னா போட் அப்படின்னாலே பேஸுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அந்த குபீர் அடிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சாங்கு அப்படின்னா இந்த ஹெட்செட் தாராளமாக எடுக்கலாம். ஸ்மூத்தாக, அதாவது சாஃப்டான சாங்ஸ் கேட்கணும், அந்த பியானோ வயலன் இந்த மாதிரி சாங்ஸுக்கெல்லாம் இந்த ஹெட்செட் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் லவர் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஹெட்செட் நெக் பேண்ட் எடுக்கலாம். மித்தபடி பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 hours தாராளமாக 5 hours வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நம்ம வந்து இதுலேயே எல்லாத்தையும் சொல்ல வேணாம். நம்ம வந்து இதை ஒரு 10 daysக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு யூசர் ரிவ்யூ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த போட் ராக்கர்ஸ் 255 பேக்கிங். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. உள்ளே இருக்கிற மாதிரியே தெரில, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அமேசானில் இருந்தால் வந்திருக்கு. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த இடத்துல அமேசான் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து வெளியே எடுப்போம். பேக்கிங் வைஸ் அமேசான் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பபுள் கவர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கவரை வந்து அகைன் யூஸ் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஹார்ட் டிஸ்க் ஏதாவது சேஃப்டியான பொருள் வைக்கணும் அப்படின்னா இந்த பபுள் கவரில் வச்சு சேஃப்டியாக வச்சுக்கலாம். இதை உடைக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உள்ளேருந்து நம்ம ப்ராடக்டை வெளியே எடுப்போம். நம்ம ப்ராடக்ட் போட் ராக்கர்ஸ் 255 பாக்ஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. எடுத்தோடனே பில்லு கொடுத்துருக்காங்க அமேசான். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, வெளியே எடுத்தாச்சு. இந்த கவரை மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. ஏதாவது சேஃப்டியாக வச்சுக்கணும், ஏதாவது பொருள் வச்சுக்கணும், இதில் வச்சுக்கலாம். ஓகே, பில்லை காட்டுறேன் உங்களுக்கு. பில்லு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 979 ரூபா. நான் வந்து அமேசான் பே மூலிமா பே பண்ணதுனால எனக்கு 21 ரூபா டிஸ்கவுண்ட் வந்துச்சு. மொத்தமாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 முடிய சேல் ஆகும். சில ஆஃபர் டைம் வந்து 1000 rupees இல்லை 900 இந்த மாதிரிலாம் சேல் ஆகும். அந்த ஆஃபர் வர முடியும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஃபியூச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன், A2DP ஆடியோ டெக்னாலஜி, ஒரே சமயத்தில் வந்து 2 டிரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி 2 டிரைவ்ஸ் கனெக்டடு. அப்புறம் இது என்ன டைனாமிக் டிரைவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10mm டைனாமிக் டிரைவ் இருக்குது, மேக்னெட்டிக் லாக் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 8 hours ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. 8 hours வருமாங்கிறது யூஸ் பண்ணால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு தாராளமாக 5 hours வந்துடும். அதுக்கு நீங்கள் வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 8 hours வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை வந்து வெளியே எடுப்போம். இந்த இடத்துல டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கத்திரிக்கோள் ஓகே நம்மள்ட்ட இருக்குது. இதை வச்சு கட் பண்ணுவோம். மேலே கட் பண்ண நம்மள டைட்டாக இருக்குது. இப்போ கீழே கட் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஸ்டிக்கரை மட்டும் இழுத்துட்டா போதும். மெயின் வந்து இந்த ஹெட்செட் ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2990 ரூபா. கிட்டத்தட்ட எம்ஆர்பி ப்ரைஸ் 3000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 1000 அந்தளவுக்கு தான். 1000க்கு வாங்கினீங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்கும். 1500 இப்போ சேல் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி கரெக்டாக ஆஃபரில் பார்த்து எடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் எடிஷன் தான் எடுத்திருக்கேன். இது ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஐபிஎல் எடிஷன்லாம் விடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், சென்னை சூப்பர் கிங்க்கு. நான் பார்த்தீங்கன்னா
மும்பை இந்தியன் எடிஷன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிளாக் கலர் தான் இந்த ஹெட்செட்டு. ஆனால் அவுட்லைன் வந்து ப்ளூ கலரில் ஒரு 2 பக்கமும் ப்ளூ கலர் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெயின் வந்து ஐபிஎல் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு போட்டு போட் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல மும்பை இந்தியன் எடிஷன் அப்படிங்கிறது இது தான். நிறைய எடிஷன் இருக்குது, அது நீங்கள் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எது கரெக்டாக பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஐபிஎல் பிளேயர்ஸோட 2-3 ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போட் அப்படின்னு இங்கே ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட மித்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறேன், வயர்டு போட் ராக்கர்ஸ் 225. இது நான் இது பார்த்துங்க ப்ளூ கலர், அதுவும் ப்ளூ கலரில் தான் எடுத்திருக்கேன். வேறு லெவலில் இருக்குங்க பேஸு. வயர்டு ஹெட்செட்டு மெயின், எனக்கு ப்ளூடூத் ஹெட்செட்டை விட வயர்டு ஹெட்செட் இது சூப்பராக இருக்குது. பேஸ் நல்லா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பேஸ் குவாலிட்டி தாங்க போட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை ஓர வச்சுட்டு இந்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எடுத்தோடனே வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாரண்டி கார்டு தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் மேனுஃபேக்சர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இந்த அமேசானில் வந்து பில்லை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இவங்களோட போட் வெப்சைட்டில் வந்து வாரண்டி வந்து ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 2-3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இருங்க காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10mm டிரைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 5.0 குவால்காம் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது வெர்ஷனு. உங்களுக்கு 110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சார்ஜிங் டைம் 1.5 hour கொடுத்துருக்காங்க. ப்ளேபேக் டைம் 8 hours கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் 2-3 ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது அப்புறமேட்டு பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளூ கலர் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இது நார்மல் யூஎஸ்பி தான், டைப் சி கிடையாது. நல்லா பார்த்துங்க, நார்மல் யூஎஸ்பி தான். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவாக 2 பட்ஸு கொடுத்துருக்காங்க. 2 பெரிய இயர்பட்ஸு, 2 சின்ன இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு எது செட் ஆகுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ ஹெட்செட்டுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஒரு சீப் குவாலிட்டி மாதிரியே இல்லை, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லா வெளியே எடுத்து காட்டுறேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்செட்லேயே போட் அப்படிங்கிறது வந்து 2 இயர் இதுலேயும் உங்களுக்கு போட் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. வயர் நல்லா லென்த்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது வயரு. சீப் குவாலிட்டி மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, நல்லா குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, இதை ஓர வச்சுட்டு நீங்கள் ஹெட்செட்டை நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2-3 கிளிப்ஸ் வந்து காட்டியிருப்பேன் ஹெட்செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இதையும் பாருங்கள். நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால உங்களுக்கு கழுத்து வலி அந்த மாதிரிலாம் பெருசாக ஹெட்செட்டில் இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. 3 ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பட்டன், ஹோம் பட்டன், ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகும். இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹைடாகவே கொடுத்துருக்காங்க. அது தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மூடி மாதிரி இருக்காது, மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சார்ஜிங் போட்டு இருக்கிற மாதிரியே இருக்காது. இந்த சைடு நார்மலாக போட் அப்படின்னு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிசிக்கல் பட்டன் 3 பட்டன், வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்குது, கழுத்தில் போடுற மாதிரி. குவாலிட்டி வைஸ் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த ஹெட்செட்டில். இதை நான் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பாருங்கள், நல்லா பவராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டு மேலே இருக்க அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம காதில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணால் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்செட்லேயும் மைக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஹெட்செட்டை வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு டீட்டெயில் ரிவ்யூ சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.